கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படியும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் பாருங்க, 19வது வசனம், 15வது வசனம். ஜீவாதிபதியை படிங்க. அந்த வசனம் அப்போஸ்தலர் 3:15 இங்கிலீஷில் படி. நல்லா அந்த வேட கவனிய. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதி இயேசுக்கு பேரு, பிசாசுக்கு பேரு மரணத்துக்கு மரணத்துக்கு அதிபதி. இயேசுக்கு பேரு ஜீவாதிபதி. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அந்த ஜீவாதிபதி கொலை செய்யும் போது என்ன பேசுறாரு? என்ன வார்த்தை பேசுறாரு? ஜீவ வார்த்தை பேசுறாரு. ஞாபகம் வச்சுக்கோ. தேவனுக்கு கொடுத்தாரு ஜீவ சர்வ ஜீவரத்தம். ஜீவாதிபதி ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. இயேசு கொலை செய்தாங்களாம் சிலுவையில். ஆனால் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தையை பேசினாராம். ஜீவ சர்வம் குத்தாராம். 6 லிட்டர் ரத்தத்துக்கு ஈட்டியால் குத்துறோம். சதக்கு ஈட்டியால் குத்துறான். ரத்தம் மன்னிப்பின் ரத்தம், அன்பின் ரத்தம், நன்மத்தேம ரத்தம் கிடையாது. அது மரணத்துக்கு அதிபதி ரத்தம். ஆமாம். சாகடிக்கும் போது மரணத்தை சூக்கே கிரேக்க பாசில் மரணம்னா என்ன? ஆதாம் வழி அப்புறம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனுக்கு இயேசு மரணத்தை கொடுக்கல, சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். கையெழுத்து. அல்லேலூயா. பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்பித்து அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை விட்டு தான் என்னது? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே. அந்த மரித்தோரிலிருந்து, பாதாளத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து எல்லாவற்றிலும் எழுப்பும்படி அவர் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். எங்கே கொடுத்தார்? பாவிகளுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் ஆதாம் வழியாக பிறந்து நன்மத்தையே மரணத்துக்கு அது பிசாசுகளில் சிக்கிக்கொண்ட நமக்கு அவர் அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஏட்டு செட்டு கொடுத்துருக்கிறாரு. அதை எடுத்து அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகு கொடுக்கும்போது நாமும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து இயேசு பிதாவாகியது பரலோகத்துக்கு போய் சேர்ந்தது போல நாமும் போய் சேருவோம். கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இங்கிலீஷ் என்ன போட்டுக்கு பார்க்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை இது இங்கிலீஷில் ஆக்ட்ஸ் 3rd chapter 15. And killed the prince of life. Prince of life. ஜீவாதிபதி. அப்போ டெவிலு, டெத் ஆஃப் டெவிலு. டெவில் யாரு? மரணத்துக்கு அதிபதி. பிரின்ஸ் ஆஃப் டெத். அவன் மரணத்துக்கு அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் டெத். இயேசு பிரின்ஸ் ஆஃப் லைஃப். கையை தட்ட அல்லேலூயா. எப்படி நம்ம ஆண்டவரே இங்கே போட்டுக்கு பாரு. அண்டு கில்டு அவனை கில்டு பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாருனாங்க. அண்டு கில்டு த பிரின்ஸ் ஆஃப் லைஃப். ஜீவாதிபதியை கில்லிங் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்களாம். ஆனால் 3ஆம் நாள் எழுந்து வந்தார். ஆதாமுக்குள்ளே மறித்தவன் மறித்து அடக்கம் இன்னும் பண்ணுக்குள்ளே தாங்கிறான், எழுந்து வரல. ஆனால் இயேசு கண்ணர்லேருந்து எழுந்து வந்துட்டார். காரணம் அவர் ஜீவ வார்த்தையை பேசுகிறாரு. மறிக்கும்போது நீ என்ன பண்ணணும்? மறிக்கும்போது ஜீவ வார்த்தை வந்து அது ஜீவனாக்கி கிறிஸ்துவ உள்ளத்தில் இருந்தால் தான் நீ பேச முடியும். கிறிஸ்துவே எனக்கு வேணான்னாக்கா அப்படியே பயந்து நன்மத்தையம காரியத்தை தேவனுக்கு தனக்கு கொடுத்து அப்படியே பாதாளத்துக்கு போய் ஸ்டே ஆகிடுவேன். அங்கேருந்து வெளியே வரவே முடியாது. அதுதான் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் அப்பத்தையும் திராட்சை சம்பானம் பண்ணுவது. கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர் இது முதல் பாக்கியவான்கள் என்ற இது. ஆதாமுக்குள் மறிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடி உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ and killed the prince of life whom God raised from the death, of which we are witnesses. நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அதுதான் இங்கே பவுல் அப்போஸ்தலர்ல சொல்றாரு. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் விட்னஸ், சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜீவாதிபதி நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கிறார். பாவத்தையும் மரணத்தை ஏற்றுக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தையை பேசிதான் அந்த மரணத்தையும் ஜெயிச்சார். எப்படியோ மரணத்தை ஜெயிப்பேன், எப்படியோ பாதாளம் ஜெயிப்பேன். மரணம்னா என்னது? மரணம் மட்டும் மரணம் கிடையாது. வியாதி ஒரு மரண சக்தி, தரித்திரம் ஒரு மரண சக்தி, சாபம் ஒரு மரண சக்தி, அவமானம், வெக்கம், நிந்த, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே. ஆமாம், பாவம், மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம், விளங்காது, ஆகாது, போகாது, எல்லாமே மரண சக்தி தான். என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில், எல்லாம் மரணம் தான், எல்லாம் கெட்ட காரியம்தான். இது எல்லாத்தையுமே ஜெயிக்கணும்னா நீ ஜீவாதிபதி, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே. அப்போ அந்த ஜீவாதிபதி ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. யாரும் சபிச்சாரா? சிலுவையில் எல்லாரும் சபிக்கிறாங்க. அவனுக்கு சிலுவையில் அறிந்தாரு. இவர் பிதாவே இவர்களுக்கு மன்னிப்புட்டே அது ஆசீர்வாதம். ஜீவ ரத்தத்தை கொடுத்து மன்னித்து அவனை ஆசீர்வதித்து அவன் பாவத்துக்காக அந்த ஜீவனை தேவன் தனக்கு உள்ளது. இயேசு ரத்த சகல பாவங்களை நீக்கி பிதாவே இவர்களுக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? நன்மத்தையும் அறியத்தக்க கனியை குத்திக்கிறான். ஈட்டியில் சிரசில் முள்முடி வச்சுக்கிறான், கையில் ஆணி வச்சுக்கிறான், அங்கே சபிச்சுக்கிறான். அந்த கூட்டத்தில் நீ நானும் இருக்கிறோம். நம்முடைய பாவம் தான் அவர் சிலுவையில் அறியுது. நீ நானும் வேற. அங்கே ரோமர்கள் யூதம் தான், நான் தனியாக இருந்தது இல்லை. நம்முடைய பாவமும் மரணம் தான் அவர் சிலுவையில் அறியுது. இப்போ அவங்க மன்னிக்கும் போது அந்த ரோமர்கள் யூதர்கள் மட்டும் மன்னிக்கல, உலகத்தில் 800 கோடி பேருக்கு ஜீவ ரத்தத்தை கொடுத்து தான் மன்னித்தாரு. அந்த ஜீவ ரத்தம் இப்போ எனக்குள்ளே இருக்குது. நான் ஜீவ வார்த்தையை பேசுகிறோம். அந்த ஜீவனை தேவனீட்டு உயிர்த்து பரலோகமே இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு பேசணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பேசும்போது இயேசு மரித்தோலிருந்து ஜெயிப்பது போல நீயும் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து தான் பரலோக ராஜ்யத்துக்கே போய் சேரல. இயேசு நமக்கு ஒரு மாதிரி பெண் வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. இதை செய்ய உனக்கு விருப்பம் இல்லைனாக்கா ஜீவனத்தை கொடுக்காம நன்மத்தையுமா சரி பாவத்தை மனத்தை தேவத்தை கொடுத்து பாதாளத்துக்கே போகும். பூமியில் பாதாளம் வாங்கி தான் வாழ்வேன். என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில், பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கு காட்டு உலக பிசாசு மேய்ப்பினா மரணத்துக்கு அதிபதி. வாழ்க்கை ஃபுல்லாக மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், கண்கள், இச்சை, ஜீவன் திரும்ப, பகை, கசப்பு, வைராகி, கோபம், சண்டை, முடிவு டெத்து, மரணத்துக்கு அதிபதி, முடிவு பாதாளம். அப்படியே போய் சேர்ந்து வேண்டியதுதான். அதனால தான் ஆதாமுக்குள் ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்துக்கு கிறிஸ்து ஜீவனும் சமாதானம்.
அதனால தான் நம்முடைய செய்தி சோயே ஜீவன் வேதா, ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது மரித்தோலிருந்து உயிர்த்தெழுதல், வியாதியிலிருந்து சுகம், தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதம், சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம், பாதாளத்திலிருந்து பரலோகம், இருளிலிருந்து வெளிச்சம், அவமானம், வெக்கம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகள் இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடினால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் 20வது வசனம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனதை திரும்பி குணப்படு. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யணும். அந்த பாவ நிவர்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவர்த்தி செய்தாதான் வியாதி பட்டு போகும், சாபம் பட்டு போகும், தரித்திரம் பட்டு போகும், ஆசீர்வாதம் துளிர்க்கும். பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு மனதை திருப்புங்க. ஏவாள் பிசாசு பக்கம் திருப்பி அப்படியே போகிறா பார், பாதாள் வரைக்கும். நன்மத்தை மரியத்தக்க நன்மார்க்கம் துன்மார்க்கம் கண்ணிச்சமாக திருப்புமா அந்த பக்கம். மனதை இயேசு பக்கத்தை ஜீவ விஷயத்து பக்கத்துக்கு திருப்பி ஜீவாதிபதிக்கு வா. இல்லை, நான் மரணத்துக்கு அதிபதி தான். ஓடுறா ஓடிட்டே இருக்கிறான். என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் தொடங்கணுவா 6000 வருஷமாக ஓடிக்கிறான். புருஷனி வேறு கற்றுட்டா, நன்மத்தை மரியாதைக்கு நீ பிள்ளையே கற்றுட்டா, குடும்பத்தை கற்றுட்டா, உலகத்தையே கற்று தேர்த்தா. ஏவாள் மரியாள் நான் தேவனுக்கு அடிமை. இயேசுவை பெற்று போட்டா. அந்த இயேசு உலகத்துக்கே ரட்சிப்பு கொடுத்தார். அதனால் ஏவாளை போல் இராதே, மரியாளை போல் இரு. மரியாளுக்குள்ளே இயேசு உருவானார், பரிசுத்த ஆவியினாலே இருக்கிறது. மரியாதை நான் தேவனுக்கு அடிமைன்னு சொன்னால இல்லையா? விசுவாசித்தவளே பாக்கியவதி. தேவனுக்கு அடிமையானா கிறிஸ்து உனக்குள்ள வெளிப்படுவார். இல்லை நான் பிசாசுக்கு தான் அடிமை. அப்போ மரணத்துக்கு அதிபதி தான் உனக்குள்ள வெளிப்படுவான். ஏவாள் என்ன பண்ணா? ஜீவ வச்சது கட்டி விட்டுட்டு நன்மத்தை மரியாதைக்கு நான் பிசாசுக்கு தான் அடிமை. அவன் போட்டு கொந்துன்னு கொத்துறான். புருஷன் மூலமாகவே குடிகார புருஷன், வேசி கல்ல, தரித்திர புருஷன், வியாதி பிச்சவன், அடங்காதவன் புருஷன்பா. புருஷன் யார்? ஆதாம் வழியாக பிறந்தவன், நன்மத்தை மரியாதைக்கவன். போட்டு நொறுக்கு அதான் புருஷன். உன் ஆசை உன் புருஷனை பற்றி ஏதேன் தோட்டத்தை சாபம் போட்டார். ஏன்னா அவளை கெடுத்தவளே அவள் தான். ஒப்போ வருத்தப்பட்டு மரணத்துக்கு அதிபதி கிட்ட சிக்கிக்கொண்டவனே மனம் திரும்பி இயேசு பக்கம் திரும்பி அவர் ஜீவாதிபதி ஓடி போய் ஜீவ வித்தது கட்டி பறித்து புஷி. எப்படி ஓடி போய் பிசாசு வாதிக்க நன்மத்தை மரியத்தக்க கட்டி புஷிக்கிட்டாலில் சாகவே மரணத்துக்கு அதிபதி. வாழ்க்கை ஃபுல்லாக மரண சக்தி, அவமானம், வெக்க வர விருத்தி உண்டாக மாட்டுது. வர தேய்ச்சி கட்டரும்பான மாதிரி இருக்குது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவர் ஜீவ விச்சதுக்கு அந்த ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு, தீவிரமாக கொடு. அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர மனம் திரும்பி குணப்படுவாய். சாப பாவம் மரண தரித்திர ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் நித்தி பரலோக ராஜ்யம் உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்வான்னு பார்க்குறோம். அப்போது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இயேசு கொலை பண்ணுறாங்கப்பா சிலுவையில். எப்படி அந்த மரணத்தை கொலையை ஜெயித்தார்? ஜீவ பார்த்து பேசி தான் ஜெயித்தார். அங்கே யாரையும் சபிக்கள் ஆஸ்வதிக்கிறார், பகை கூட்டு நன்மை செய்கிறார், சத்துக்களை ஜெயிக்கிறார், ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. பாவத்தை மரணத்தை கொலை எல்லாத்தையும் ஜெயிக்கிறார். இப்போ அதனால் டில்லர் யார் எனக்கு எதிராக யாரா என்ன கொலை பண்ணுற வாடா அவனுக்கு ஜீவனை பறிவுதி கொடுத்துப்பார். தொண்டை காணும் துணியை காணும் ஓடியே போடுவான் பிசாசு. மரணத்துக்கு அதிபதி பிசாசு. ஆதி முதல் கொண்டு மனுஷன் கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷனே கொலைபாதகம் உள்ள பிசாசு இருக்கிறதுனால கொலையே பண்ணிடுறான் பார் மனுஷனை. இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்துக்கு பொல்லாத நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? இயேசு ஜீவரத்தத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. மரித்தொழிந்து உயிர் தேர்ந்தது போல பசுத்தாவின் வல்லமை வந்து தேவதூர்களாக வந்து எல்லா மரண சக்திகளுக்கும் உன்னை தப்பி வைப்பார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ராஜாத்தி ஆமான கொலையே பண்ணிவிடுவேன். யோதகுலத்தையே சங்காரம் விருந்திலே திராட்சசம் பரிமாறப்படுகிற கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆமானுக்கு ஆகாசம் வெளிப்படுத்துறா.
சங்காரத்துக்கு கொலைபாதகன் ஆமானுக்கு யூதகுலத்தையே காப்பாத்துறா. பார்வோல் சேனியோ யூதகுலத்தையே இஸ்ரவேலே ஜீவனை கஷ்டப்பாக பஸ் காட்டு ரத்தத்தை தச்சு நிலைக்கால் தேவன் தனக்கு உலகத்துக்கு பார்வோடின் அடிமைத்தனத்துக்கு வெளியிலாக்குறாங்க. ஏசு மத்திய மார்க் லூக்கா முழுது எங்கும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக எல்லா வியாதியிலிருந்து விடுகிறார். சாபத்திலிருந்து குஷ்ரோகத்திலிருந்து எல்லா வியாதி வறுமை தரித்திரம் பாதாள சக்தியிலிருந்து விடுதலை பிசாசு கருத்து விடுதலையாக்குறாரு. ஏசு ஒரு ஜீவாதிபதி. கையத்தட்ட அல்லேலூயா. அப்போ ஜீவாதிபதியை கொலை செய்து ஏற்கனவே கொலை செய்து ஆதாம் வழியா பாவத்தின் சம்பளம் மரணம் உள்ளக்குது. எழுத்தின்படி ஒரு நாள் கடைசியில் மறிக்க போகிறோம். அந்த மரணத்துக்குள்ளாக ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்து. எல்லா மரண சக்தியிலிருந்து விடுதலாகி ஆசுவாதம் வர விருத்தி சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு நீ தப்பிக்கப்படுவாய். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொறுத்து நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். கடைசி வேலை 20வது வசனம் அப்போஸ்தலர் 3:20. நீ உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும். நிவர்த்தி பாவத்திலிருந்து மனம் நிவர்த்தி பண்ணணும்னாக்கா தேவன் நீதிட்டு உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் பாவத்தில் மரம் நிவர்த்தி பண்ணிடுறது, கிளீன் பண்ணிடுறது பாவத்தையும் மரணத்தையும். அதுக்கு தேவன் நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு எல்லா பாவத்தையும் உலகத்துக்கு எல்லாருடைய பாவத்தையும் தாம் மேலே ஏற்றுக்கிட்டாரு. உலக 800 கோடி பேர் பாவத்தை உன் பாவத்தை என் பாவத்தை எப்படி நிவர்த்தி செய்தாரு? தலைமையில் கை வச்சு கவலைப்பட்ட நிறைவேற்றினாரு. பிதாவே ஆவி ஒப்பித்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் பசுதா. நம்முடைய பாவம் பிதாகுமார் பசுதா. நம்ம சாணத்தை ஏசு பாவத்தை சாபத்தை மனத்தை ஏற்றிட்டு அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் பசு நம்ம சாணத்தில் கொடுக்குறாரு. நம்ம பாவம் ஆதா வந்து முழு உலகத்துக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஏசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு அதான் சகல பாவங்க, சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான எல்லா பாவம் A to Z நன்மை தீமை கண்ணிச்சமா ஜீவனத்தை சுயநீதி அநீதி பாவ சாபம் மரண தத்து எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிறார் இயேசு ரத்தத்தில். அது நம்ம சார்ந்த பிதாகுமார் பசுத்தாக்கு ஆதாம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூட கொடுத்து பாவங்களை நிவர்த்தி செய்து மனம் திரும்பி கிறிஸ்துக்குள்ளே இருங்க. இப்போ மனம் திரும்பிட்டோம், கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வாய்நாளெல்லாம் ஜீவ விச்சத்துக்கு அடியிலே இருங்க. திருப்பி நன்மை தீமை திருப்பி பாவத்தில் போகாதீங்க. நீ அதிக கேடாலும் இனி பாவம் செய்யாதே. 38 வருஷம் வியாதேசினேன் அவர் தேவாலயத்தில் பார்த்துட்டு என்ன பண்ணாரு? இனி அதிக கேடான வர இனி பாவம் செய். கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தை நிலைத்திருந்தான் மிகுந்த கடிகளை கொடுப்பார். அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்டவா இயேசுவே படி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக கெட்ட மேய்ப்பன் ஜனங்களுக்காக மரணத்தையே கொடுக்குறான். அவன் தான் மரணத்துக்கு அதிபதி. அவன் கெட்ட மேய்ப்பன் பிசாசு. இயேசு நல்ல மேய்ப்பன் ஜீவசரம் இயேசு சாமம் ஜீவல பரலோக வாழ்ந்து சகல அதிகாரம் இருக்குது. அந்த நல்ல மேய்ப்பன் பின்னால் போட ஆடாயிரு. கெட்ட மேய்ப்பன் பின்னால் போவாத. குடியும் கூத்துமாக்கி உன்னை சாபமாக்கி அவமானம் வெக்கமாக்கி குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் கேடு கட்டவன் ஆக்கிடுவான். அப்படிதான் ஏவாள் போனான். கெட்ட மேய்ப்பன் பிசாசு கிட்ட போய் ஏவாள் கிட்ட சர்பத்தின் வழியாக போய் அவளுக்கு எடுத்ததும் இல்லாத புருஷனுக்கு எடுத்து உலகத்தையே கற்றுட்டான். இப்போ நல்ல மேய்ப்பன் இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவன்னாக்கா இயேசு சாமன வாக்குத்தத்தமே ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம். அது நன்மத்தையும் அறியத்தக்க உன்னிருந்து பூமி நன்மத்தையும் அறியத்தக்க உலகம் பாப உலகம் சாப உலகம் மரணம் பாதாள உலகம். இயேசு ஜீவன தேவநீதி உதவி பல ஒரு வானத்தில் சகல அதிகாரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் ஜீவன்ல எல்லையே கிடையாது. அவ்வளோ ஜீவன் சோவிய ஜீவன் எல்லையற்ற அன்பு. அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் செல்லும் போது பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாக சாபங்களெல்லாம் நீ தரித்திர அவமான எல்லாம் நீ பசுத்தாய் ஊற்றப்பட்டு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எஸ்தர் தெபோராலு மரியாலு சாராலு வேதத்தில் டாப் மாதிரி பீப்புள் மாதிரி நீங்கள் இருப்பீங்க. பவுலு சவுலு எல்லாம் பிறக்கும்போது ஆதாம் வழியாக தான் பிறந்தாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஒரு பலிவிட ஒரு பைதட்டோடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு இந்த பைதட்ட உலகத்தில் வசூல் தேவாட்டுக்குடி ஆபிரகாம் சகல காத்து ஈசாக்கு சகல காத்து 100வது வயசு 90வது வயசு அற்புத நாடுக்கு ஈசாக்கு பிறகு சகல காத்துல ஆசுவாதம். பரிசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி சொல்கிறோம். பயப்படாதீங்க கலங்காதீங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே மரணத்துக்கு அதிபதி பிசாசுகிட்ட சிக்கிக்கொண்டதில்லை. ஆதாம் ஏவாள் வழியா அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அன்றைக்கி பிடிச்ச பேடை இன்னைக்கு வரைக்கும் வருஷம் 2024 ஆயிடுச்சு. கிபி 2024 கூட இன்னும் சாப பாவம் மரண பிசாசு உலகம் முள்ளாக கிரியை செய்கிறான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா அது பரிகுணப்படம் வந்தேன்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் எண்ணெடுத்து பாருங்கள் நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள்.
ஏற்கனவே நன்மத்தையும் அப்பத்தை புசிச்சிருங்க. பாவம் மரணத்துக்கு சரீரத்தில் வியாதி குடும்பத்தில் திறறான், கொள்றான், அழிக்கிறான். அதுக்கு முடிவே இல்லாதுக்குது. வருத்தப்பட்டு பாரு, எல்லோரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை விசித்ராஜ் இயேசு சார் இயேசு சபிக்கலாசு பகைக்கு நம்ம சத்ரு ஜபம் பண்ணுங்கள். கிறிஸ்துவ தேவத்திற்கு ஆதாரம் வாய்நாளெலாம் கொடுங்க, உணர்வுபூர்வமாக கொடுங்க. பசுத்தாய் வரும், தேவத்திற்கு வருவாங்க. அசுத்தாய் ஓடிடும், பசுத்தாய் வரும். இயேசு மத்திய மாட்டில் அவர் எங்கும் சுற்றி தந்தார். விசுவாசின் வல்லமையில் அகப்பட யாரும் வெளியில் ஆக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காய் ஜீவனையே கொடுத்தார். திருவாதங்கள் லேகோடுத்தார். பெரும்பாடு உள்ளத்திரி திலோடு ஜனங்கள் வெளியில் ஆக்கி கல்வாரிசியில் போய் பாவத்தை சாப்பிட்டு மாற்ற கட்சியில் ஜீவ முழு உலகத்தை குத்துட்டு பாவத்தை வந்து விட்டு பசுத்தை விட்டு உலகம் எங்கும் இந்த சுவியை பிரசவம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் உலகத்துக்கு வெளியே பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க தாய். எல்லோரும் பாவம் செய்து தேவம் இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படலாம். இந்த கிறிஸ்துவ தேவத்திற்கு ஆதம் வாடெல்லாம் உங்களுக்கு இடைவிடாமல் எக்காது கொடுக்கத்தாவே. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொழுது நீங்கள் மனம் திரும்பி குணப்படுது. மனதை திருப்புறங்கத்தா கிறிஸ்துவன் பார்த்தோம். இந்த செய்திக்காக அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பாபர் ஜெயிப்பை கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் சபை பரிசுத்த ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பா. இந்த செய்தியை மறுபடியும் கேட்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியை கேளுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தி 26/11/2024 வேலூர் பகுதியிலே கொடுப்பது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.